ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பக்கி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஜய் டிவியில போயிட்டு இருக்கிற பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்ல குமரவேலு கிட்ட இருந்து அரசிய காப்பாத்தணும்னு நினைச்சு மீனா பக்கத்துல இருந்த தோசைக்கல்லை எடுத்து குமரவேலு தலையில அடிச்சிடுறா. அதுல மயங்கி விழுந்த குமரவேலுவோட நிலைமைய பார்த்து ராஜி குமரவேலு செத்துட்டான்னு நினைச்சு அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடுறா. உடனே மீனா பயந்து போய் அழ ஆரம்பிச்சிடுறா. கோமதியும் புலம்பிட்டு அரசி வாழ்க்கைய பத்தி கவலையா இருக்கா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட செந்திலும் கதிரும் கோமதி தங்கியிருக்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது குமரவேலு சாகல, உயிரோட இருக்காருன்னு. உடனே ராஜி செந்திலுக்கும் கதிருக்கும் போன் பண்ணி சொல்லிடுறா. அப்ப எல்லாரும் நிம்மதியா ஒரு பெருமூச்சு விடுறாங்க. பிறகு செந்திலும் கதிரும் வந்ததும் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு மயக்கத்துல இருக்கிற குமரவேலு முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. மயக்கம் தெளிஞ்சு குமரவேலு உட்கார்ந்ததும் கதிர் அவனோட சட்டைய பிடிச்சு எதுக்காக இங்க வந்து இப்படி டார்ச்சர் பண்றேன்னு திட்ட ஆரம்பிக்கிறான். உடனே குமரவேலு சொல்ல வரப்போ அங்க இருந்த கதிரையும் செந்திலையும் தள்ளிவிட்டு வெளியே ஓடிடுறான். குமரவேலுவை பிடிக்க செந்திலும் கதிரும் பின்னாடியே துரத்தி போக இவங்க கண்ணுல மண்ணு தூவுற மாதிரி குமரவேலு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். பிறகு வீட்டுக்கு வந்த செந்தில் மீனாவுக்கு ஆறுதல் சொல்றான். அடுத்ததா இந்த பிரச்சனை எப்படியோ முடிவுக்கு வந்துடுச்சுன்னு சொல்ற மாதிரி குமரவேலு எஸ்கேப் ஆகி மீனா வயித்துல பால வார்த்துட்டா. அடுத்ததா ராஜி ஃபைனல் டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிறப்போ கதிரும் அதை பார்க்க போறான். அந்த வகையில ராஜி ஆசைப்பட்ட மாதிரி 2வது பரிசை வாங்கி கதிருக்கு பைக்க கிஃப்டா கொடுக்க போறா. இவங்க 2 பேரோட புரிதலையும் அன்பையும் பார்த்து கோமதியும் மீனாவும் இந்த ஜோடிய சேர்த்து வச்சதுக்கு சந்தோஷம்தான்னு பெருமைப்பட போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்கறேன். பை.